பண்ற? பாட்டில் கசக்கிட்டு இருக்கிறேன். என்னது பாட்டில் கசக்கிறியா? உனக்கு வேற வேலை இல்லையா? வேலை எல்லாம் தான் பண்ணிட்டு இருக்குன்னு நினைப்பேன். பின்ன இது என்ன வேலை? இந்த பாட்டிலே யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் தானே? ஆமாம். இதை நம்ம அப்படியே குப்பை தொட்டில் போட்டோம்னா என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே அவங்க வாஷ் பண்ணி வாட்டர் ஃபில் பண்ணி அப்படியே சேல் பண்ணிடுவாங்க. அதனால் என்ன? இது யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும், மறுபடி ரீசைக்கிள் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். சரி, அதுக்கு இப்படி கஷ்டம்னா சரியாக போகுமா? பாரு அது என்ன பண்ணுறேன்னு பாரு. பாப்பா நம்ம இப்போ இந்த இதை அப்படியே கசக்கி போட்டாலும் அவங்க காற்று நல்லா ஃபோர்ஸாக நிரப்பி அதை இப்படி அச்சு கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஃபில் பண்ணி நமக்கு சேல் பண்ணிடுவாங்க. அதனால் நோய் தான் பரவும். அதனால தான் இந்த மூடியை இந்த மாதிரி உள்ளே போட்டிருக்கேன். அவங்க அதை எடுக்கணும்னா கட் பண்ணி தான் ஆகணும். கட் பண்ணால் ஒட்ட வைக்கிறதுக்கு ரீசைக்கிள் பண்ணி தான் ஆகணும். அதனால் நோய்கள் பரவாது. ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? ஆனால் இந்த பாட்டில் மூடியை உள்ளே போட்டு காட்டினா இந்த பாட்டில் கேப்பை திறந்துக்கோங்க. இதை இப்படி நல்லா நசுக்கி விட்டு உள்ளே இப்படி அழுத்துங்க. பாரு உள்ளே போயிடுச்சா? அதுக்கப்புறம் இதையும் இது இப்படி மடக்கி இதுக்குள்ளே போட்டுக்கோ. அதுக்கப்புறம் நல்லா கசக்கிடு. அதுக்கப்புறம் தான் குப்பை தொட்டில் போடணும். இந்த கவர்லேயே இதை பண்ணணும்னு போட்டுப்பாங்க. அதை யாரும் அதை கவனிக்காமல் அவங்க தூக்கி போட்டுடுறாங்க. இதுலேயே க்ரஸ்டி பாட்டில் ஆஃப்டர் யூஸ்னு போட்டுருக்கோம். ஓகே, நான் இது இனிமேட் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் இப்படியே போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.